ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/4/2024 கருணியா ப்ளஸ் KN 519க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது நண்பா. மெத்தட் சிம்பிளாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முட் இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சா கண்டினியூஸாக ஹிட் ஆகும், அதே மாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுடா பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால நம்ம எப்போதும் போல் எக்ஸாம்பிளாக வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போலில் வந்து 254 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 444 254. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 751 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 239 751. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 107. அதுக்கு முந்தின ட்ரா 683 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4D ஏ போர்டோட 5665 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 484லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 171. இதில் நம்ம எடுக்க போகிறது 4D ஏ போர்டுங்கிறதுனால இதில் 4D ஏ போர்டு வந்து நம்மளுக்கு 1 4. இதோட இந்த ட்ராவில் நம்ம கூட்ட போகிறது வந்து 56 ப்ளஸ் 5 இங்கே 6. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக கூட்டி போட்டுடலாம் நண்பா. இப்போ 5ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6, இங்கே 4ஓட 6 கூட்டினோம்னா 0, 6 0 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 484க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 484க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 683. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு நம்ம வந்து 4Dயோடையும் ஏ போர்டோடையும் ஆட் பண்ணுறோம் 5665. இப்போ 683 பார்க்கலாம், சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 683 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 675. இதில் நம்ம எடுக்க போகிறது 56. இதோட போனட்ரா நம்ம வந்து 56 பார்த்துட்டோம், அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு 65. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 5 கூட்டினோம்னா 1, இங்கே 5ஓட 6 கூட்டினாலும் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 683க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி 1, அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. இந்த 683க்கு அப்புறம் நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 107. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அப்படியே ஹிட்டாக இருக்குது நண்பா. ஏ போர்டில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா போர்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம 107க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 392. இதில் நம்ம எடுக்க போகிறது 2, இங்கே வந்து நம்மளுக்கு 1. இதோட ப்ளஸ் போன ட்ரா 65, அதனால் அந்த ட்ரா வந்து 56. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 6ஓட 1 கூட்டினாலும் 7. 7 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு. மறுபடியும் போன ட்ரா எப்படி ஒரே ஒரு நம்பரில் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு 7 மட்டும் தான் ஏ போர்டு அல்லது ஆல்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 107க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 751 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 7 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டுருக்கு. அதுலேயும் லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கிடச்சா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 7 மட்டும் அப்படியே ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 751க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 751 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 239 751. இதில் நம்ம எடுக்க போகிறது 9 and 7. போன ட்ரா 56, இந்த ட்ரா நம்மளுக்கு 65. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 52 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 751க்கு அப்புறம் நம்மளுக்கான
ஏ போர்டு அல்லது ஆல். 5 2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 751 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 251 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு முத ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இது நம்மளுக்கு போனட்ராக கிடச்சது. போனட்ராக நிறைய நண்பர்கள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி தான் நண்பா போடுறோம். இந்த 254 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ நம்மளுக்கு 25 போன வாரம் கிடச்சிருந்துச்சி. சேம் தான் இந்த ட்ராவுக்கு அதே ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதோட போன ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாமே நண்பா வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு எடுத்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பரை உருவாக்கியிருக்கோம். யார் நேற்றுக்கானதோ முந்தானத்துக்கு வந்து குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 254 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 444 254. இதில் நம்ம எடுக்க போகிறது 4D ஏ போர்டு. போன ட்ரா 65 இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு 56. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 9 அல்லது 8. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. 9 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ ஆல் போர்டுன்னு கொடுக்குறது சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு போர்டு தானே கெஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்க 2 போர்டுக்கும் சான்சஸ் இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துருக்கோம். 9 அல்லது 8. 9 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 8 எடுத்துருக்கோம் நண்பா. ஃபார்மல் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த மெத்தட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறல, கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/4/2024 கார்னியா ப்ளஸ் கேஎன் 519க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.